கோடநாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக தேடப்பட்டு வந்த 11வது குற்றவாளியை தனிப்படை காவலர்கள் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அடுத்தது என்ன விரிவாக பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு பங்களாவின் காவலாளி பகதூர் கொலை வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் நடந்துள்ள நிலையில் கடைசி குற்றவாளி என்று கருதப்பட்ட குட்டி என்கிற ஜிஜினை கேரளாவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். நீண்ட நேர விசாரணைக்கு பின் ஜிஜின் பலத்த பாதுகாப்புடன் கோடநாடு எஸ்டேட் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்ட விதம் குறித்து அதிகாரிகளிடம் அவர் நடித்து காண்பித்தார். பின்னர் கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றம் நடந்து 35 நாட்களுக்கு பிறகு நடந்துள்ள இந்த கைது வழக்கின் இறுதி நகர்வு என்கிறது காவல்துறை. ஆனால் இந்த வழக்கில் பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. கோடநாடு பங்களாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டவை என்னென்ன அல்லது காணாமல் போனவை என்னென்ன என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அதேபோல் இந்த வழக்கில் தொடர்புடைய ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ், மற்றொரு குற்றவாளியான சயான் ஆகியோர் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளானது குறித்த மர்மமும் இன்னும் விலகவில்லை. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்த கட்ட விசாரணை அமைய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக குன்னூர் ஜான்சனுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.